வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் தலைவரா. இந்த படத்தோட ஒன்லி என்னன்னா, படத்துல வர நம்ம ஹீரோக்கு விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவனுடைய பாடி முழுக்க அங்கங்க தேம்பல் வந்த மாதிரி வெண்புள்ளி இருக்கும். இப்படி ஒரு குறைபாடோடு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ எப்படி இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்றான், இந்த ப்ராப்ளம் இவனுக்கு இருக்கிறதுனால என்ன மாதிரியான இன்னல்களை இவன் சந்திக்கிறான். ஒரு குரூப் போட்டோல கூட தன்னுடைய முகம் சரியா இல்ல, இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை அவனை சுத்தி இருக்கிறவங்களும் அவனுடைய குறைபாடை வச்சு பேண்டான்ற அடமொழி வச்சுதான் கூப்பிடுறாங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனைல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவன் லைஃப்ல ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறான். அந்த டிசிஷன் அவனுடைய லைஃபை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிச்சு, கடைசியில அவனுக்குள்ள இருந்த அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படி அவன் வெளியே வந்து சாதிச்சு காட்டினான். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த தலைவரா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கேரளால ஒரு மொக்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் டே அன்னைக்கே படம் எப்படி இருக்குன்னு விமர்சனம் கேட்கறதுக்காக மைக்கும் கையுமா யூடியூப் காரங்கெல்லாம் தியேட்டர் வாசல்ல நிக்கிறது வழக்கம். அப்படி ஒருத்தர் மைக் வச்சுக்கிட்டு படம் எப்படி இருக்கு சார்ன்ற மாதிரி தியேட்டர்ல இருந்து வந்துட்டு இருக்க ஆடியன்ஸை பார்த்து கேட்டுட்டு இருக்க, அப்பதான் தியேட்டர்ல இருந்து ஒருத்தர் வெளியில வராரு. அவர் பக்கம் மைக்கை நீட்டினதும் கேமரா இருக்கிறத பார்த்துட்டு டப்புன்னு தன்னுடைய முகத்தை மறைக்கிறார்ல, இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் ஜோதிஷ். ஆனா இவனை எல்லாரும் பேண்டா பேண்டா மட்டும் தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம். ஸோ இப்போ கேமரால தன்னுடைய முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். நேரா இப்போ தான் வேலை பார்க்குற மொபைல் ஷாப்புக்கு தான் வந்திருக்காப்புல. அந்த ஷாப்ல இருக்க மேனேஜர் நம்ம ஹீரோவை போட்டு கிழிக்கிறாரு. என்னன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும்னு கேட்டு தலைவர் படத்துக்கு போயிருக்காரு. இது அந்த கடை மேனேஜர் யூடியூப்ல நம்ம ஹீரோ வந்ததை பார்த்துட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவா ஐயோ சார் அது நான் இல்ல அப்படின்றவெல்லாம் சொல்லி சமாளிக்கிறான். டேய், இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது, ஏன்னா உன்ன மாதிரி நீ மட்டும்தான்டா இருப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடை குத்தி காமிச்சு இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு துரத்திடுறாங்க. வேலை போன விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ பெருசா கேர் பண்ணிக்காம நேரா அவன் ஏரியாவுக்கு வரான். ஏரியாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே இவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் நம்ம ஹீரோ பிக்கப் பண்ணிட்டு நேரா ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோ வீட்டு வாசல்லே ஹீரோவுடைய அம்மா ஆஷா அம்மா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கொலை வெறியில அட்டாக் பண்ண வராங்க. என்ன காரணம்னா நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சு, வேலைக்கு போறன்ட்டு படத்துக்கு போனது. இதெல்லாம் தாண்டி ஹீரோக்கு ஜோதின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி காலையில இருந்து ஆளை காணோமா. சோ ஏரியால இருக்கவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹாயா படத்துக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு வராருன்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல இவங்க அம்மா ஒரு பக்கம் நம்ம ஹீரோ போட்டு பொழந்துகிட்டு இருக்க, என்ன அடிக்கிறது இருக்கட்டும் அப்பா எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, பொண்ணை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மளிகை கடையில் நின்றுட்டு இவங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காப்ல. எஸ், நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார்ல, அவர் சரியான சினிமா போயிட்டுங்க. எங்க படம் ஓடிட்டு இருந்தாலும் அங்க போயிட்டு நின்று படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பா மாதிரி தான் நம்ம ஹீரோவும், அவனுக்குள்ளேயும் சினிமா பைத்தியம் இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கச்சி தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ். அது என்னன்னா, நம்ம ஹீரோ கூடவே இருந்த க்ளோஸ் ஃப்ரெண்டான ஷைன்ன்ற ஒருத்தனை வீட்டுக்கு தெரியாம வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி நேரா போயிட்டு இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க பொண்ணு கூட்டிட்டு ஓடின ஹீரோவுடைய ஃப்ரெண்டு 2 பேரையும் போட்டு அடிக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க சண்டையை விலக்கி விட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி அவங்க ஃபேமிலியை பார்த்து, இங்க பாருங்க நான் அடல்ட், எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம வீட்டுல இருந்தா எனக்கு எந்த நல்ல காரியமும் நடக்காது, அதுவும் இப்படி ஒருத்தனை வீட்டுக்குள்ள வச்சுட்டு எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை குத்தி காமிச்சு பேச, ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிக்கிறான். ஹீரோவுடைய அப்பாவும் நேரா தான் ஒய்ஃப் கிட்ட வந்து சமாதானப்படுத்தி விடுமா அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃபேமிலி அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி ஹீரோவுடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதே சுத்தமா விட்டாங்க. கற்பனா இப்ப நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். அப்படியே டெய்லி அவனுடைய ரொட்டீன். ஒரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா
துப்புரவு தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அப்பா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம தியேட்டர் சினிமா இப்படி ஊரை சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஷாமுன்ற ஒருத்தன் அவங்க இருக்க வீட்டுக்கு மேல புதுசா ஒரு தமிழ் ஃபேமிலி குடி வராங்களாம். அவங்க ஃபேமிலியில சந்தியான்ற ஒரு அழகான பொண்ணு இருக்கான். இப்பவே சொல்லிடுறேன் எனக்கு அவதான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஷாமுன்ற பையன் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை கேட்டும் கேட்காத மாதிரி நேரா வேலைக்கு வந்துடுறான். ஏன்னா எப்படியும் எந்த பொண்ணு நம்மள திரும்பி பார்க்காது, எதுக்காக அவனும் கூட நின்று டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்பி போயிடறான். ஆனா இந்த பக்கம் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் நேரா அந்த ஷாமுடைய வீட்டுக்கு போயிட்டு புதுசா குடி வந்திருக்க அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கானுங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவனுடைய மொத்த சாமானுங்களும் இந்த பசங்களே ஏத்தி இறக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னமும் சந்தியான்ற அந்த பொண்ணை பார்க்கல. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதே கடையில இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடா நீ மட்டும் இன்னைக்கு தனியா வந்திருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுங்களா என் கூட ஷாமுன்ற ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் வீட்டு மாடியில புதுசா ஒரு தமிழ் ஃபேமிலி குடி வந்திருக்காங்களாம். அந்த ஃபேமிலியில ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான், அழகா இருக்குமா, அதை பாக்குறதுக்காக போயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஏன்டா நீ அந்த பொண்ணை போய் பாக்கலையா அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஸ்டாஃப் கேட்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லக்கா, அவங்க என்ன பெரிய உலக அழகியா அவங்கள போய் நின்று வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எத்து குறையாம பேசிட்டு இருக்கும் போதே இந்த கடைக்கு ஒரு பொண்ணு வந்து பொருள் வாங்க வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணே இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் சந்தியா. ஆரம்பத்திலே ஒரு மோதல்ல தான் இவங்களோட மீட்டிங் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்க வாங்கின அந்த பொருள் எல்லாத்தையுமே ஹீரோவையே டெலிவரி பண்ண சொல்ல, ஹீரோ அந்த பொருள் எல்லாத்தையுமே ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹீரோனை பார்த்து அட்ரஸ் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணை பத்தி பேசியிருந்தீங்களே, அந்த பொண்ணே நான் தான். ஓ அது நீதானா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய முகஜே மாறிடுது. அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல இறக்குனதும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை தான் பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் யாரையும் மதிக்காம அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீடு திரும்பி இருக்கான். வீட்டுல இவங்க அம்மா அப்பா ஒரு மூலையில உட்காந்துட்டு வீட்டை விட்டு ஓடி போன இவங்க பொண்ணை பத்தி புலம்புறாங்க. இந்த குடும்பத்தோடைய வறுமை, இயலாமை, சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்க பொறுப்பில்லாத அப்பா, இப்படி பல பிரச்சனைகள் அவங்க ஃபேமிலியில ஓடிட்டு இருக்கு. ஹீரோவுடைய அம்மா வேற நம்ம ஹீரோவை பார்த்து, எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இந்த புறா கூண்டு வீட்லயே இருக்கிறது, நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் மாறாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் தான் நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்து யோசிச்சு பாக்குறான், நாம தான் நம்ம ஃபேமிலியை மேல கொண்டு வரணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஃபாரின் போகணும்னு முடிவு பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரின் அனுப்புற கன்சல்டன்சிக்கு தாங்க போயிருக்கான். அந்த கன்சல்டன்சிக்குள்ள நம்ம ஹீரோயின் தான் ஸ்டாஃபா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்ததுமே கூப்பிட்டு உட்கார வச்சு, சொல்லுங்க எந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நம்மளாம் கேஷுவலா கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே பந்தாவா UK ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே போயிடலாம், குறைஞ்சது ஒரு 20 lakhs செலவாகும் அப்படின்னு சொல்ல, இது 20 lakhs இது வேலைக்காவது போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பம்மிட்டு அங்கிருந்து போயிடலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் டார்கெட் முடிச்சாகணும். ஸோ அதனால நம்ம ஹீரோ நிறுத்தி 20 lakhsனா மொத்தமா இப்பவே கட்டணும்னு அவசியம் கிடையாது, பாதி அமௌண்ட் கட்டினா போதும், அந்த பாதி கூட நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இது வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் அவங்க ஊர் திருவிழா. அந்த திருவிழால ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, அவனுங்க எல்லாரும் தீ மிதிக்கிறதுக்காக தயாரா இருக்கானுங்க. ஹீரோவும் கூட்டமா நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோடைய தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டும் மாடியில நின்று அந்த ஊர் திருவிழாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாவையும் மேல கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க அம்மா வைராகியத்தோட, நான் யார் வீட்டு மாடியிலயும் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டேன், டே மகனே நீ இவங்க முன்னாடி சீக்கிரமா டபுள் அப்செட் வீடு கட்டுற அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி எமோஷனோட சொல்ல, இதை கேட்டு இருக்க நம்ம ஹீரோவா, அம்மா உனக்கு என்ன இப்போ இந்த திருவிழாவை மேல இருந்து பார்க்கணும் அவ்வளவுதானே, வா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கூட்டிட்டு நேரா ஒரு இடத்துக்கு போறான். அப்படியே ஹீரோவும் ஹீரோவுடைய அம்மாவும் மேல கொஞ்சமா வராங்க. மொத்த ஊரே இப்போ ஹீரோவுடைய அம்மாவை தான் பாக்குறாங்க. இவங்க எங்க இருந்துதான் அந்த திருவிழாவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, அங்க இருக்க ஒரு JCB ஆப்ரேட் பண்ண வச்சு அதுல நிக்க வச்சு ஹீரோ அவங்க அம்மாக்கு மொத்த திருவிழாவையும் காமிச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்னவோ இப்ப அந்த மொத்த ஊருக்கும் மேல நின்னு பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம ஹீரோ அங்க கொடுத்துருக்கான். அம்மாவுடைய ஆசைக்காக என்னெல்லாம் பண்றான்றத அதே திருவிழால இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஷாம் இருக்கானே, அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, டேய் நீதான் அந்த பொண்ணு கிட்ட நல்லா பேசுற, அவங்க கிட்ட போயிட்டு என்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறான். ஹீரோவும் அப்படியே பம்மிக்கிட்டே நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, முதல்ல அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்த சம்பவத்துக்கு சாரி கேட்கிறான். அதெல்லாம் பரவாயில்ல, நேத்து எதுக்கு ஆபீஸ்ல இருந்து எதுவுமே சொல்லாம ஓடிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஏங்க நானே ஃபாரினுக்கு சம்பாதிக்க தான் போலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்னன்னா 10 லட்சம் கொடு 20 லட்சம் கொடுன்னு என்னைய மேலும் கடங்காரன் ஆக்கிடுவீங்க போல இருக்கே, அதனாலதான் அங்க இருந்து தெரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்க பாருங்க அவ்வளவுலாம் செலவாகாது, உங்களுக்கு ஃபாரின் போகணும்னு இருக்குல்ல, அங்க போனா பார்ட் டைம் ஜாப் பண்ணி கண்டிப்பா நீங்க கடன் எல்லாம் அடைச்சிடலாம், செலவே இல்லாம போலாம், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், நாளைக்கு நீங்க வரும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, அப்படிங்களா ஓகே அப்படின்ற
மாதிரி ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. இப்படியே ஹீரோ ஹீரோனுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மலருது. இவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூட்டர்ல டிராவல் பண்றது, தியேட்டருக்கு படம் பார்க்க போறது, இப்படி இவங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிறத ஷாம் பாத்துறான். அன்னைக்கு ஈவினிங்கே இந்த ஷாம் ஃபுல் போதையில நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்காக அந்த பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்றானா, நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடல அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை போட, டேய் என்னடா வளர்ற, லவ்வா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்றாங்க, ஆனா ஹீரோ கட் பண்ணி விட்டுறான். அடுத்த சீன்ல இவன் ஃபாரின் போறதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டூடியோக்கு போயிருக்கான். அந்த ஸ்டூடியோல சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஷார்ட் பிலிம் எடுக்கிற பிளான்ல இருக்கானுங்க. அவனுங்க டீம்ல போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஷார்ட் பிலிம் டைரக்டர் நம்ம ஹீரோ பார்த்து அந்த போலீஸ் கேரக்டர்ல நீங்க நடிக்கிறீங்களா, கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட, நம்ம ஹீரோக்குள்ளயும் சின்ன வயசுல இருந்து சினிமா ஆர்வம் இருக்கு. சரி ஓகே கேக்குறாங்களே சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு முதல் முறையா கேமரா முன்னாடி உட்காரான். அந்த கேமராவை பார்த்ததும் இவனுக்குள்ள ஒரு விதமான பயம். உடனே அங்கிருந்து எந்திரிக்க டைரக்டர் வந்து என்னாச்சு சார் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, இல்ல சார் என்னுடைய ஃபேஸ் கேமரா ஃபேஸ் கிடையாது, நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு அந்த டைரக்டர் நீங்க பாருங்க, நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்கன்னு முக்கியம் இல்ல, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நான் சொல்றேன் உங்களுக்குள்ள கண்டிப்பா அந்த திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் நம்ம ஹீரோ பயங்கரமா மோட்டிவேட் பண்ண தைரியத்தோட நம்ம ஹீரோ கேமராவை ஃபேஸ் பண்றான். எஸ் நம்ம ஹீரோக்குள்ளேயே இன்பில்ட்டா அந்த ஆக்டிங் திறமை இருந்திருக்கு. ஷார்ட் ஃபிலிமை பக்காவா நடிச்சு கொடுத்து வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, சார் நீங்க ப்ரொஃபஷனலா நடிக்கிறீங்க, நான் சொல்ற ஆடிஷனுக்கு போய் அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபிலிம்லயே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்து ஊர்ல நடக்கிற ஒரு ஆடிஷனை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் அடுத்த நாளே டிப் டாப்பா ஆடிஷனுக்கு கிளம்பி போறான். ஆனா வீட்டுல அவங்க அம்மா கிட்ட இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி செலவு கொஞ்சம் காசை வாங்கிட்டு அவங்களுடைய வண்டியில ஏறி நேரா அந்த ஆடிஷன் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கிடுறான். அப்படி வந்ததும் ஹீரோ மாதிரி அங்க நிறைய பேர் ஆடிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒருத்தன் ஆடிஷன் பண்ணோம்னா 500 பே பண்ணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட வெறும் 400 ரூபா தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், பேலன்ஸ் பைசாவை நான் ஜிபே பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஆசை கொடுத்தும் அங்க டெஸ்க்ல உட்காந்துட்டு இருக்கவன் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறான். இவன்லாம் நடிக்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்ப இலக்காரமா பார்த்து, என்ன டக்கின்லாம் பண்ணிருக்க, ஷர்ட் எடுத்து விடு, கையை மடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவை எல்லாரும் பயங்கரமா அசிங்கப்படுத்திதான் அந்த ஆடிஷனுக்கே அனுப்புறான். உள்ளுக்குள்ள போனதும் நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு டைலாக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக் பேசினதுமே யூ ஆர் செலக்டட்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாங்க. அவ்வளவுதான். வெளியே வரும்போதே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி வெற்றி நடையோட அங்கிருந்து கிளம்பி வரான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு கிராசரி டெலிவரி பண்றதுக்காக போயிருக்கான். அங்க போன இடத்துல நம்ம ஹீரோ உள்ள கூப்பிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, ஆமா இப்ப ஏன் என்ன அவாய்ட் பண்ற, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி உன்னையும் என்னையும் வச்சு தப்பா பேசுறான், பேசினா பேசிட்டு போட்டோம், அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எது ஃப்ரெண்ட்ஸா, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுறேனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்க, எஸ் இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என் லைஃப்ல லவ் எல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷன் ஆகிறான். ஏன்டா இது வரைக்கும் யாரையும் நீ லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்க, இல்ல ஸ்கூல் டேஸ்ல நான் ஜிஜின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என் ஸ்கின்ல இருக்க இந்த பிரச்சனையை பார்த்துட்டு எங்க இது அவளுக்கும் தொத்திக்குமோன்னு பயந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா, அதுல இருந்தே எனக்கு லவ்னா அலர்ஜி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, அவ வேணா உன்னை விட்டு போயிருக்கலாம் ஆனா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கர பாசிட்டிவா பேசி அனுப்ப, அவ்வளவுதான் ஹீரோக்குள்ளேயும் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங். ஹீரோயினே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோவை கூட்டு வந்து டிராப் பண்றாங்க. அந்த ஸ்பாட்ல நிறைய கிரௌடு இருக்கிறத பார்த்து ஹீரோ பயந்து போக, கூட இருக்க ஹீரோயின் தான், இவ்வளவு தூரம் வந்திருக்கல, கண்டிப்பா உன்னால நல்லா நடிக்க முடியும், உன்னை செலக்ட் பண்ணவங்க உன்னுடைய வெளி தோற்றத்தை மட்டும் பார்க்காம உனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிறத பார்த்தானே உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க, சோ போயிட்டு ஒழுங்கா ஷூட்டிங்ல நடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அனுப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறான். அங்க போனதும் ஒரே பெரிய கிரௌடா இருக்கு. அந்த கிரௌடுக்கு மத்தியில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நம்ம ஹீரோயின் நிக்க வச்சிடறாங்க. எஸ் நம்ம ஹீரோவை பெருசா எந்த ஒரு கேரக்டருக்கும் கூப்பிடலைங்க, ஜஸ்ட் கூட்டத்துல ஒருத்தனா நிக்கிறதுக்காக தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த கிரௌடுக்கு முன்னாடி வந்து நிக்க, கேமராமேன் நம்ம ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்து கத்துறான், யோ அவனை யாரையா முன்னாடி நிக்க வச்சது, இங்கன்னா பேய் படமா எடுத்துட்டு இருக்கோம், அவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, அவனை போயிட்டு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க, அவனை பிழைத்தல்லையா அப்படின்ற மாதிரி அங்க கிரௌட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஹீரோ பயங்கரமா அவமானப்படுத்தி இந்த கூட்டத்தோடைய கடைசியில கொண்டு போய் நிக்க வச்சிடறாங்க. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோ கூனி குறுகி நிக்க இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இவ்வளோ அவமானங்கள் இன்னல்கள் எல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ எப்படி ஜெயிச்சு மேல வந்தான்றத செகண்ட் ஹாஃப்ல தான் பல திருப்பங்களோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்லே
நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ நடிச்ச அந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு போல. அந்த ஷார்ட் பிலிம் ஹீரோடைய அப்பா வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. பையனை பார்த்து பயங்கரமா புகழ்றாரு. அது எல்லாத்தையும் அங்க நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து எது ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மா செம கோவமா இருக்காங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா தான் சினிமான்னு சுத்திக்கிட்டு வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டாரு. தான் பையனும் அந்த நிலைமைக்கு ஆளாயிடுவான்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க பையன்கிட்ட இனி இந்த சினிமா கினிமாலாம் சுத்தக்கூடாது, ஒழுங்கா வேலை பார்க்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாங்க. அந்த சோகத்தோடவே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட வந்தா அவனுங்களும் நம்ம ஹீரோ வழக்கம் போல அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடை வச்சு பாண்டான நிக்நேம் வச்சிருக்காங்களே அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கர அவமானப்பட்டு வந்தாச்சு. இங்க ஃப்ரெண்ட்ஸும் தன்னை அந்த பேரை சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டே சண்டைக்கு போயிடறான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அதுல ஒரு பையன் இவங்க சண்டையை விலக்கி விட்டு, டேய் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாருக்கும் நம்ம அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறோம்ல, என்னையும் தான் நீ மின்னல் கூப்பிடுற, நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட வந்து இப்படி சண்டை போட்டிருக்கேனா அப்படின்ற மாதிரி அந்த கேங்ல இருக்க ஒரு பையன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, நாங்க எல்லாரும் உன்னை ஏன் மின்னல் கூப்பிடுறானா நீ அந்த அளவுக்கு வேகமா ஓடுவ, இந்த பேர்னால உனக்கு அவமானம் கிடையாது, ஒரு வகையில் இது உனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான், ஆனா எனக்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பேர் அப்படி கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு வந்துடுறான். அப்படி சண்டை போட்ட விஷயத்த ஹீரோயின்கிட்டையும் சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்கோடைய டாப்புக்கு கூப்பிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே உன்னை சுத்தி நடக்கிறது தானே, இன்னைக்கு நீ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டே உன்னுடைய பேருக்காக நீ சண்டை போட்டல, உன்னுடைய பேருக்காக நீ ஏதாவது பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. எஸ், நம்ம ஹீரோக்குள்ள இப்போதான் அவனுக்கு ஏதாவது சாதிச்சு காட்டணும்னு தோணி இருக்கு. கற்பனா அடுத்த சீன்ல இருந்து தொடர்ந்து நிறைய ஆடிஷன்ஸ் அவங்க வீட்டுக்கே தெரியாம அட்டன் பண்றான். ஹீரோயின் கூடயும் லைஃப் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு நாள் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வீட்டுல யாரும் இல்லைன்ட்டு அன்னைக்கு நைட் ஹீரோயின் வீட்டு காம்பவுண்ட் ஏறி போயிட்டு ஹீரோயினை சீக்கிரட்டா மீட் பண்ணிட்டு பேசிட்டு அங்கிருந்து காம்பவுண்ட் எகிரி குதிக்கும் போது கரெக்டா அப்ப டைமிங்ல ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயின் கசின் இவங்க எல்லாரும் ஹீரோ செவரு ஏறி குதிச்சு வரத பார்த்துட்டு ஏதோ ஒரு திருட்டு பையன் தான் வீட்டுக்குள்ள பூந்துறானு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு நிக்க வச்சு பொழக்க இங்க ஸ்பாட்ல ஹீரோயின் அம்மா வந்து, விடுப்பா அவன் தெரிஞ்ச பையன் தான், கீழே ஷாமுன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய ஃப்ரெண்டு தான் அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அடிக்கிறத ஸ்டாப் பண்றாங்க. அந்த ஸ்பாட்ல இந்த கசின் நம்ம ஹீரோவை பார்த்து, அவன் மூஞ்ச பார்த்தா திருடு பையன் மாதிரி இருக்கு, அதான் கோவத்துல அடிச்சிட்டேன், இந்த தெரு பக்கமே நான் அவனை பார்க்க கூடாது அப்படின்னு மாதிரி திட்டி அனுப்பிடுறான். இது அத்தனையுமே நம்ம ஹீரோயின் மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி பயங்கர அவமானம் ஆயிடுது. அப்படியே கூனி குறுக்கி வீட்டுக்கு வந்துடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தா நேற்று நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சரியா பேசாம கோச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் வந்து, இங்க பேர் அவங்க அவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, நேற்று நடந்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சாரி மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. அப்போ ஹீரோனை பார்த்து, இது உன் குடும்பத்துல இருக்க அந்த கசின் என்ன திருட்டு பையனை வச்சு அடிக்கிறான், அப்ப கூட நீ ஒரு வார்த்தை கூட வந்து நீ எனக்காக பேசல, அப்ப நீயும் எல்லாரும் மாதிரி தானே என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி எமோஷன் ஆக, முதல்ல நீ இப்படி யோசிக்கிறத நிறுத்து, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கர எமோஷனா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே இந்த ஹீரோயின் கசின் இருக்கான அவன் நம்ம ஹீரோவுடைய ஏரியாவுக்கு வந்து ஹீரோவை வழி மறிச்சு ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. காரணம், நான் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு நீ கரெக்ட் பண்ணிட்டியா, உன் மூஞ்சிக்கு ஏன் ஆள் கேக்குதா அப்படின்ற மாதிரி இந்த கசின் பைபுல நம்ம ஹீரோவை போட்டு பொழக்க பக்கத்துல தான் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. கடைசியா அந்த கசின் நம்ம ஹீரோவுடைய மூஞ்சில மார்க் போடுற விதமா கையில காப்போட ஹீரோ குத்த வரும்போது டங்குன்னு இந்த கசின் தலையில யாரோ கல்லூட்டு அடிக்கிறாங்க. யாருன்னு சுத்தி முத்தி பாக்குறான். பக்கத்திலே ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் 7 ஸ்டோன்ஸ் அவனுக்கு பாட்டுன்னு விளையாடிட்டு இருக்கானுங்க. திரும்பவும் இந்த கசின் நம்ம ஹீரோ குத்த போக மறுபடியும் அந்த கசின் தலையில எவனோ ஒருத்தன் கல்லூட்டு அடிச்சிருக்கான். அடிச்ச அடியில அந்த கசின் அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அப்படி விழுந்ததுமே ஸ்பாட்ல நம்ம ஹீரோவா, டேய் முதல்ல இங்கிருந்து இவனை தூக்கிட்டு ஓடுங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா அடிச்சே கொண்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த கசின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து ஓடிடானுங்க. எஸ், ஆக்சுவலா நம்ம ஹீரோவை அங்க ஒருத்தன் அடிக்க வரான்னு தெரிஞ்சதும் பக்கத்துல 7 ஸ்டோன்ஸ் விளையாடிட்டு இருந்தானுங்களே அவனுக்கு தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துற விதமா அடிச்சு ஓட விட்டுருக்கானுங்க. இதுல நம்ம ஹீரோவுடைய மச்சான், அதாவது ஹீரோ தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனும் மேல இருந்து கல் விட்டுருக்கான். கடைசியா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ மச்சான், இப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இந்த பக்கம் இந்த சம்பவம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு ஹீரோயின் ஃபேமிலி அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தொடர்ந்து நிறைய ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டான், எதுலயுமே இவன் செலக்ட் ஆகல. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ நடிச்ச ஷார்ட் பிலிமை பார்த்துட்டு ஒரு டைரக்டர், திரிசூர்ல ஒரு ஆடிஷன் வச்சிருக்கோம், நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்கமிங் டைரக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. ஹீரோவும் அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட திரும்பவும்
வழக்கம் போல போய் சொல்லிட்டு ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு திருச்சூர் பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஆனா அப்பவும் அவனுக்குள்ள ஏதோ தப்பான பாதையில போறோமோன்ற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவனை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், குறிப்பா ஒரு கண்டக்டர் வந்து வாப்பா திருச்சூர் போனோமா, இந்த பஸ் ஏறுப்பா ஸ்பீடா போயிடலாம் அப்படின்னு மாதிரி கூப்பிடுறாரு. இன்னொருத்தர் வந்து திருச்சூருக்கு எந்த பஸ் பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட வாண்டடா வந்து கேக்குறாரு. இப்படி எல்லாமே அவனை திருச்சூர்ல நடக்கிற ஆடிஷனை போய் அட்டன் பண்ணுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. சோ அதனால கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ திருச்சூர் வந்து இறங்கிட்டான். அங்க வந்ததுமே ஹீரோவை கால் பண்ணி கூப்பிட்டா அந்த டைரக்டர் கிட்ட ஆடிஷன் பண்றதுக்காக போயிருக்கான். அங்க ப்ரொடியூசர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் இன்னைக்கு உன்னை ஆடிஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லி நல்லா சிரி நல்லா அழு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கர இமிலேட் பண்ணி இவெல்லாம் இந்த படத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டான், இவனை துரத்தி விடு அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா அங்க டைரக்டருக்கு ஹீரோக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா அவன் நல்லா நடிச்சிருப்பான். ஊடால இந்த ப்ரொடியூசர் வந்து நல்லா உழைப்பி விட்டு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஹீரோ அந்த சோகத்தோடவே ரிட்டர்ன் அன்னைக்கு நைட் வீடு திரும்புறான். வீட்டுல இவனுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ இந்த மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததை எதுவுமே வீட்டுல சொல்லாம தான் போயிருக்கான். ஆனா அம்மா கொடுத்த அந்த 2000 ரூபாயில திருச்சூர் போறதுக்காக கொஞ்சம் செலவாயிருக்கு. அவ்வளவுதான். இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் அவங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆகி பையன் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. எனக்கு எத்தனை முறை சொல்றது, சினிமான்னு சுத்தி தான் உங்க குடும்பமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்க அப்ப உருப்பிடாம போனதை பார்த்தாதா நீயும் உருப்பிடாம தான் போவியா, உன் மூஞ்செல்லாம் எவன்டா சினிமாவில் நடிக்க வைப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோடைய அம்மாவே ஹீரோவை சரா மாதிரியா திட்ட. அவ்வளவுதான். அப்படியே நம்ம ஹீரோ பயங்கர எமோஷன் ஆகி வீட்டை விட்டே வெளியே வந்து ஒரு பிரிட்ஜு கடியில உட்காந்துட்டு எப்பவும் நம்ம ஹீரோ ஃபுல் ஹேண்டோட தான் சுத்துவான். அது எதுக்காகனா அவன் கை முழுக்க பரவி இருக்க அந்த விட்டிலிகோன்ற அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதை மறைக்கிறதுக்காக தான். தான் இப்படி ஒரு குறைபாடோட பிறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றான், கதறி ஆள்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முழுக்க நம்ம ஹீரோ வீட்டுக்கே போகல. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி நேத்துல இருந்தே ஜோதிஷ் வீட்டுக்கே வரல, உன்னை பார்க்க வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்க, எது நேத்துல இருந்து அவனை ஆளை காணுமா. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ தேடி கிளம்பி போறாங்க. போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப். ஹீரோயின் ஹீரோ தேடிட்டு நேரா எங்க போறாங்கன்னா, ஹீரோ எப்பெல்லாம் மனசு கஷ்டப்படுறானோ அப்பெல்லாம் அவங்க ஊர்ல இருக்க ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்கோட உச்சில் தான் போய் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க. எஸ், ஹீரோ நினைச்சபடியே ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். உன்னை எல்லாரும் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம், இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போய் கேட்க, ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே ஹீரோயினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாரு எல்லாம் சரியாயிடும், வா முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல்ல ஹீரோவுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஹீரோ ஒரு பொண்ணோட வரதை பார்த்துட்டு ஆஹா பையன் லவ்ல விழுந்துட்டான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வா என் அப்பா கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டுட்டு போக கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட இவங்க லவ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போயிருக்கான். அப்படி போன இடத்துல அந்த கசின் பையப்புள்ள நம்ம ஹீரோ மிரட்டுற விதமா பேச வெளியிலேயே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் பைக்ல நின்றுட்டு இருக்கானுங்க. உள்ள ஏதாவது பிரச்சனை பண்ண கல்லு உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி வெளியில இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் மிரட்ட கசின் பம்மிக்கிட்டு அவன் ஃபேமிலியை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடறான். அவன் போனதும் நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட இவங்க லவ் விஷயத்த சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா எல்லாம் சரிப்பா, உன் லைஃப்ல நீ என்ன பண்ற தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓப்பனா எதையும் மறைக்காம நான் இந்த மாதிரி ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்ல, எது ஆக்டிங்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பா ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்லே ஹீரோ மச்சான் ஹீரோ கூப்பிட்டு, நடா பொண்ணோட அப்பன் உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லலையா, பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கால, கூட்டிட்டு வா கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இவன் மச்சான் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து நகர்ந்து போறான். இருறா பேசிக்கலாம் சொல்லிட்டு பின்னாடி மச்சான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரான். அப்படியே ஹீரோடைய மச்சான் சரிஞ்சு விழ என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா ஸ்பாட்லயே இவங்க மச்சான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடறான். கட் பண்ணா ஹீரோ வீட்டுல ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஹீரோவுடைய தங்கச்சி நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத போது இப்படி ஒரு மரணம் அவங்க ஃபேமிலியே மொத்தமா உலுக்கி எடுத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சினிமா ஆக்டிங் ஆடிஷன் இதெல்லாம் போறதை நிறுத்திட்டு அவன் ஃபேமிலியை முதல்ல பாத்துக்கணும். தங்கச்சி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. சோ தங்கச்சி ஹஸ்பண்ட் ஓட்டிட்டு இருந்த அந்த ஆட்டோவை நம்ம ஹீரோ எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறான். ராப்பாகலா அவன் ஃபேமிலிக்காக அவனுடைய பேஷனை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இப்படி இவன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் எதர்ச்சியா அன்னைக்கு ஆடிஷன் கூப்பிட்ட அந்த டைரக்டரை மீட் பண்றான். அந்த டைரக்டர் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க வந்து அன்னைக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போனீங்களே அந்த ப்ரொடியூசரை நாங்க டிராப் பண்ணிட்டோம், புதுசா ஒரு ஸ்டூடியோல கதை சொல்லி ஓகே பண்ணிருக்கோம், என் கதையில உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல ஆடிஷனை காமிச்சு தான் ஓகே பண்ண முடியும், நீங்க வேணா சொல்லுங்க திரும்ப நான் உங்களுக்கு ஒரு ஆடிஷன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவா, இல்லைங்க இதுக்கு மேல என்னால இந்த நடிப்பு கிடிப்பெல்லாம் ட்ரை பண்ண முடியாது, முதல்ல எனக்கு ஃபேமிலி மசதெல்லாம் அப்புறம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனுடைய பிரெக்னன்ட் சிஸ்டரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டு வந்திருக்கான். அங்க வச்சுதான் ரொம்ப நாள் கழிச்சு அவன் தங்கச்சி
கிட்ட மனசு விட்டு பேசுறான். அப்படி இவங்க பேசிக்கும் போது தான் சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுடைய தங்கச்சிக்கு இறந்து போன ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் மேல காதல் இருந்திருக்கு. அதை பத்தியெல்லாம் ஹீரோவுடைய தங்கச்சி ஹீரோ கிட்ட எமோஷனலா சொல்லிக்கிட்டு இப்ப கூட அவன் இப்படி பாதியிலே விட்டு போனதை நினைச்சு நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டோன்ற ஒரு துளி வருத்தம் கூட இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா வேணா நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா இப்போ ஒரு துளி வருத்தம் கூட இல்ல. ஏன்னா இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை, சரியா தப்போ இது நான் எடுத்த டிசிஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய தங்கச்சி சொல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஆனாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேஷனை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அடுத்த சீன்லேயே அந்த டைரக்டர் கூப்பிட்டு ஆடிஷன் அட்டன் பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க போன இடத்துல படத்தோடைய ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல நம்ம ஹீரோவுடைய தோற்றத்தை பார்த்து ஒருத்தன் நம்ம ஹீரோ பயங்கரமா அவமானப்படுத்தி இருப்பான்ல, அவனும் ஹீரோவுடைய அதே கேரக்டருக்கு தான் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கான். ஆனா அவன் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரோலுக்கு ஆடிஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்துட்டு அவனுக்கு இன்னமும் டென்ஷன் ஆகுது. இவனை விட நான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்க வந்து பயங்கரமா சண்டை போட, பாருங்க உங்களுக்கு ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்தாச்சு, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கேமரா முன்னாடி நிக்க வச்சு சிச்சுவேஷன் சொல்லி நடிக்க சொல்றாங்க. ஹீரோவும் நடிக்கிறதுக்காக தயாரா இருக்கும்போது குறுக்க ஹீரோ மேல கான்ல இருந்த அந்த நபர் வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா தாக்க ஆடிஷன் நடக்காம அந்த இடத்துல கலவரம் தான் ஆகுது. கட் பண்ணா கலவரத்துல நம்ம ஹீரோடைய கை உடஞ்சிச்சு போல. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ கைக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் இப்படி எல்லாருமே ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு டேரக்டரும் வந்திருக்காரு. இப்ப கை ஓகேல அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டர் வந்து கேட்க, பரவாயில்ல கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அதுக்கப்புறம் நான் வந்து ஆடிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஸ்பாட்ல டேரக்டரா இல்ல இப்போ நமக்கு டைம் இல்ல, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், உடனே நான் உங்களுக்கு இந்த கேரக்டர்ல ஒருத்தர் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், இந்த நிலைமையில உன்னை என்னால நடிக்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் டேரக்டர் சொல்ல, அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றான். எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த வாய்ப்பை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு, வேணும்னா அந்த ஆடிஷனை இங்க இப்பவே வைங்க, இங்கேயே நான் உங்களுக்கு நீங்க கேட்கிற சுச்சுவேஷன் நடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கர தைரியமா சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரும் சிச்சுவேஷன் சொல்றாரு. ஸ்பாட்ல நம்ம ஹீரோ ஷர்ட்லெஸ்ஸா தான் உடம்புல இருக்கக்கூடிய அந்த குறை எல்லாத்தையுமே மொத்தமா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்கிற விதமா டைரக்டர் சொல்லியிருக்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி பயங்கரமா நடிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய பேஷண்ட் முதல் கொண்டு ஹீரோவுடைய அந்த அபாரமான நடிப்பை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவுதான், டைரக்டர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஹீரோவுடைய அம்மா ஹீரோக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு தியேட்டர்ல நம்ம ஹீரோ நடிச்சு வெளியா இருக்கக்கூடிய அந்த படத்தை ஹீரோவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோ தைரியம் இல்லாம வெளியிலேயே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் தியேட்டருக்குள்ள ஹீரோவை கூட்டிட்டு வந்து பெரிய ஸ்க்ரீன்ல உன்னை பார்த்து எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறாங்க பாரு அப்படின்ற மாதிரி நிறுத்த, லைஃப்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்த நம்ம ஹீரோ இந்த ஒரு நொடி அவ்வளோ பெரிய திரையில தன்னை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா வரான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.